அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாரா, செங்கோட்டையன் வருவாரா, எஸ்பி வேலுமணி வருவாரா, ராஜேந்திர பாலாஜி வருவாரா, செல்லூர் ராஜ் வருவாரா, கடம்பூர் ராஜ் வருவாரான்னு யாருக்கு தெரியும்? அப்ப கல்லூரி வேணாம், கல்வி வேணாம், அடிப்படை அறிவு வேணாம்னா எல்லாரையும் சங்கியாக்குறதுக்கு தானே கல்லூரி வேணாம்னு சொல்ற நீங்க. அதை RSS சொல்லலாம், அதிமுக சொல்லலாமா? பிஜேபியாவே, அதாவது சந்திரமுகியாவே மாறிவிட்டால் என்று சொல்ற, கங்கா மாறிட்டான்னு கதையில சொன்னது மாதிரி அவர் பழனிசாமியே மாறிட்டாரு மொத்தமா. அப்ப அவர்களுக்கு எவ்வளவு தந்திரம் இருந்தால் தங்களின் கருத்தை எல்லாம் அதிமுகவின் கொள்கைகளை குறித்து பாஜக காரன் பேசுவானா? அண்ணா பெரிய பேசிய கருத்துக்களை பேசுவார்களா? திராவிட நாடு வேண்டும் என்று அவங்க பேசுவாங்களா? அவங்க கருத்து தான் அவங்க பேசுவாங்க. இப்ப பாஜகவின் கருத்தை மட்டும் பழனிசாமி எதுக்கு பேசணும்? இன்றைக்கு பழனிசாமி போகிற நடைபயணமாக இருந்தாலும் சரி, விஜய் போகிற பயணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே திமுகவின் வெற்றியை உறுதி செய்வதற்கு தான் பயன்படுமே தவிர இவர்கள் தங்களை ஒரு நாளும் நிலைநிறுத்த முடியும். புதிய தலைமுறை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே விஜயின் மீது ஒரு பெரும் ஈர்ப்போடு இருக்கிறார்கள். அவர்களினுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பது இந்த தேர்தல் வருகிற தேர்தலோட அதிமுக என்கிற கட்சி காணும். அழிவின் விளிம்பின் காலமா அதிமுக? அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி தமிழகத்தை மீட்போம்ன்ற மாதிரி ஒரு சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுசும் போயிட்டு இருக்காரு. பல சர்ச்சையான பேச்சு பேசுறதா சொல்றாரு. இப்போ முத்தரசனையும் திருமணமும் கடுமையை விமர்சனம் பண்றதா சொல்லியிருக்காங்க. என்னதான் அப்படி பேசுறாரு? அதிமுக மிக நீண்ட காலமாக பாஜகவை தவிர்த்து விட்டு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவை தவிர்த்து விட்டு தனித்த அரசியல் செய்யலாம் என்று நினைத்தார்கள். அதுக்கு 2 அரசியல் கணக்குகள் இருந்தது. ஒன்று, மத்திய அரசாங்கம் மாறிவிடும், மோடியின் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துவிடும் என்று நம்பினார்கள். அப்படி நம்பினால் தப்பிவிடலாம் என்று ஒரு கணக்கை வைத்தார்கள். அதனாலதான் பாஜகவோடு எந்த காலத்திலும் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்று மறுபடியும் பல நேர்காணல்கள்ல, பல செய்தியாளர் சந்திப்புல, அதுவும் இல்லாமல் SDPIனுடைய மாநாட்டில் கூட மிக கடுமையாக பாஜகவோடு எந்த காலத்திலும் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்றெல்லாம் பேசினாங்க. ஆனா அவர்களால் நீடிக்க முடிந்ததா, நிலைக்க முடிந்ததா, அந்த வார்த்தையை காப்பாற்ற முடிந்ததா அப்படின்னு கேட்டா எதுவுமே முடியல. ஒரே ஒரு ரைடு அவங்க டோட்டலா சரண்டர் ஆயிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதுன் பழனிசாமி வேறல 800 கோடிக்கு GST சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் இருக்கு, பதிவாயிருக்கு. இப்ப எல்லா பிடிமானங்களும் அவங்ககிட்ட மாட்டிக்கிடுச்சு ஒன்றிய அரசாங்கத்திடம். எனவே அவர்கள் விரித்த வலைக்குள்ளே இவர்கள் விழுந்து விட்டார்கள். தன்னை வெட்டியவன் வீட்டு வாசலில் வெக்கமில்லாமல் நிற்குமாம் வாழை. தன்னை வெட்டியவன் வீட்டு வாசலில் வெக்கமே இல்லாமல் நிற்குமாம் வாழை. தன்னை வீழ்த்தியவன் கால்களிலேயே வீழ்ந்து கிடப்பான் போலை. இதுதான் இப்ப அதிமுகவுடைய நிலைப்பாடு. இப்ப அவங்க என்ன நினைச்சாங்க? திமுக கூட்டணியிலே விரிசல் வரும், விசிக வரும், விசிக தனியா வராது, கம்யூனிஸ்ட் கட்சி அழைத்து கொண்டு வரும். சாம்சங் போராட்டம் நடக்கிற போது கம்யூனிஸ்டுகளுக்கு முரண்பாடு வந்து விட்டது, எனவே அவர்கள் விடுவார்கள். வேல்முருகன் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் செய்கிறார், எனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி வரும் என்று அவர்கள் ஒரு கணக்கு போட்டார். ஆனால் அந்த சண்டையெல்லாம் தற்காலிகமான சண்டையிலேயே முடிந்து விட்டது. ஒரு நட்பு முரணாக இருந்ததே தவிர பகை முரணாக மாறவில்லை, முற்றவில்லை. எப்படியாவது மதுவிலக்கு மாநாடாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றிலே ஒரு விரிசல் விடும் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். அந்த விரிசல் நடக்கவே இல்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், அதிமுக வலிமையாக இருந்திருந்தால் இவர்கள் மாற்று அணி பற்றி சிந்தித்திருப்பார்கள். அதிமுக வலிமையாகவே இல்லையே. அதிமுக கட்சி உடைந்து விட்டது. OPS அணி என்று தனியாக இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி இதுவரையும் உறுதி செய்யப்படல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அன்வர் ராஜா கூட கடைசியா விமர்சனம் பண்ணாரு. அன்வர் ராஜா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலே இருந்த போது அவர் திமுக இருந்தார். எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்கிற போது அவர் எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது முதல் மாநாட்டிலே முக்கிய பொறுப்பாற்றினார். அப்பொழுது அவர் ADMK தொடங்கும் போது கூட இருந்தார். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களிலே மிக முக்கியமான தலைவர் அன்வர் ராஜா. அன்வர் ராஜா நம் கண் முன்னால் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதாவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி நம் கண் முன்னால் அழிந்து போகிறதே என்று அவர் ஆதங்கப்படுகிறார். தொண்டர்களின் குரலாகத்தான் அவர் பேசுகிறார். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன இருக்கிறது? பாஜக தலைமையிலே ஆட்சி அமையும், NDA கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லக்கூடிய தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நீங்கள்
ஒரு 75 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வெற்றி பெறக்கூடிய வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஏறத்தாழ எடப்பாடி அணிக்கு மட்டுமே 65 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 65 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை பார்த்து 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறவே நான் தான் உனக்கு தலைவர்னு சொல்றது இருக்குல்ல. சிங்கம் படுத்துருச்சுங்கிறதுக்காக சுண்டலி மச்சாமரை கொண்டாடும் சொன்னது மாதிரி இவங்க பாஜக சடுகுடு விளையாட்டை விளையாடுவதற்கு தொடங்கி விட்டார்கள். அமித்ஷா சொல்றாரு அதிமுகவில் இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாருங்கிறார். அதிமுகவில் இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாருன்னா செங்கோட்டையன் வருவாரா, எஸ்பி வேலுமணி வருவாரா, ராஜேந்திர பாலாஜி வருவாரா, செல்லூர் ராஜ் வருவாரா, கடம்பூர் ராஜ் வருவாரான்னு யாருக்கு தெரியும்? இந்த விளையாட்டுலாம் ஏன் காட்டுறீங்க நீங்க? எங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் கட்டுச்சோத்துக்கள் எதுக்குடா பெருச்சாடியை கட்டி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி அன்வர் ராஜாவினுடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே அன்வர் ராஜாவினுடைய ஆதங்கத்திலே நியாயம் இருப்பதாக அதிமுகவின் தொண்டர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இப்போ திருமாவளவன் டார்கெட், அதுவும் பாஜக தலைமையில தான் நீங்க எம்எல்ஏ ஆனீங்க அப்படின்ற மாதிரிலாம். அதாவது தவறான இடத்துல திருமணமாகி போன பெண் என்னன்னப்பா, சொந்தத்துல மாப்பிள்ளை இருந்துச்சு கட்டாம போயிட்டாங்க, நல்ல நல்ல மாப்பிள்ளையெல்லாம் கேட்டாங்க கட்டாம போயிட்டாங்க சொல்றாங்க. அது மாதிரி எனக்கு நல்ல கூட்டணியாக நீங்கள் வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? விசிக வந்திருக்கணுமா வேண்டாமா? கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? யாருமே வராம நான் பாஜக மாட்டிக்கிட்டனே என்று எடப்பாடி பழனிசாமி புலம்புறாரு. அதான் உண்மை. அவர் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுறாருன்னா, அறநிலைத்துறையில் இருக்கிற காசை கொண்டு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, கல்லூரி கட்டுறாங்கிறாரு. இது யாருடைய குரல்? இது அதிமுகவின் குரலா? 1963ஆம் ஆண்டு பத்துவச்சரம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது, காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்த போது, அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய மிதமிஞ்சி வருகிற வருமானத்திலே இருந்து பள்ளி கல்லூரிகளை கட்டிக்கொள்ளலாம் என்கிற முடிவை யார் எடுத்தது? பத்துவச்சரம் காலத்தில் எடுக்கிறாங்க. இந்த அறநிலையத்துறை யார் காலத்திலே உருவாக்கப்பட்டது? ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் என்று சொல்லக்கூடியவருடைய காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டவர். வள்ளலாரினுடைய பக்தரா இருந்தவர், முதலமைச்சரா இருந்தவர். அவர் காலகட்டத்தில் பல புகார்கள் வருகிறது. கோவில்களை பார்ப்பனர்களும் முக்கியமான புரோக்கர்களுமா இருக்கக்கூடியவர்கள், அர்ச்சகராக இருக்கக்கூடியவங்க, கடவுளுக்கு நான் தான் வழிகாட்டக்கூடியவன் என்று சொல்லுகிறவன் எல்லாம் கோயில் சொத்தை ஆட்டைய போடுறான், திருடி திங்கிறான், அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பாலியல் சீண்டல் பண்றான், அங்க இருக்கக்கூடிய கோவில் நகைகள்லாம் பாதுகாப்பற்றதாக இருக்கிறது, தனிநபர்கள் கைகளிலே கோயில்கள் இருக்கக்கூடாது, அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டத்திற்கு மேல நிறைய புகார்கள் வந்ததற்கு பின்பு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, ஒரு அமைப்பை உருவாக்கி அதை கண்காணிக்க வேண்டும் அரசாங்கம் என்கிற முடிவை ஓமந்தூரார் எடுக்கிறார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்திலே உருவாக்கப்பட்டது. அவர் ஒரு தீவிரமான கடவுள் நம்பிக்கையாளர், ஆத்திகர். அவர் தான் இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கினாரே தவிர திமுக காரன் உருவாக்கல, அதிமுக காரன் உருவாக்கல. அவர் காலத்தில் அது உருவானது. அங்கிருந்து 63ல இருந்து நீங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவருடைய கலை அறிவியல் கல்லூரியில இருந்து, குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பராசக்தி கல்லூரியில இருந்து, பல ஊர்களில் நாகப்பட்டினத்தில் இருக்கு, இப்படி ஒரு 6 கல்லூரிகளே அவங்க 63 உருவாக்கிட்டாங்க. அதை பின்தொடர்ந்து அந்த அறநிலையத்துறையினுடைய காசிலே இருந்து கல்லூரி கட்டக்கூடாது, கோவில் அந்த கோவில் காசிலே இருந்து பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதுன்னு இந்த முட்டாள்தனமான கருத்துக்களை இப்போது பேசுகிறார்களே, இது என்றைக்காவது எம்ஜிஆர் பேசியிருக்கிறாரா? ஜெயலலிதா பேசியிருக்கிறாரா? அப்ப எம்ஜிஆர் அவர்கள் இதை இன்னும் அதிகமான பள்ளிக்கூடங்களாக மாற்றினார். காது கேளாதவர் பள்ளியெல்லாம் அவர் உருவாக்குறாங்க அவங்க அதிமுக ஆட்சி காலத்தில். இந்த அறநிலையத்துறை ஆமா, திமுக ஆட்சி காலத்துல மறுபடியும் 2021 ஒரு 6 கல்லூரி கட்டுறாங்க. ஏறத்தாழ 41 நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி பள்ளிகள் கல்லூரிகள் ஏறத்தாழ 39,000 பேர் படிக்கிறாங்க. எதுல? இந்த அறநிலையத்துறையிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து கட்டப்பட்ட பள்ளி கல்லூரிகளிலே 39,000 மாணவர்கள் படிக்கிறான். அதுல பார்வையற்றவர்களும் இருக்கான், காது காலாதவரும் இருக்கான். அப்ப இவர்கள் அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தின் மீதும் அவர்களுடைய அறிவு கண்கொண்டு அவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல அதையெல்லாம் இழுத்து மூடுறான்னு சொல்லக்கூடிய குரல் யாருடைய குரல்? RSS குரல், பாஜகவின் குரல். அதை ஏன் பழனிசாமி பேசுகிறார்? பழனிசாமிக்கு RSS ஒரு பிரச்சாரகராகவே அவர் மாறிட்டார். நீ அதிமுகவினுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக தமிழகத்தை காப்போம்னு சொல்லிட்டு நீ கடைசியில போய் கட்சியவே காப்பாற்ற முடியாத பழனிசாமி தெரு தெருவா போய் RSS பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2021 மறுபடியும் அறநிலையத்துறையினுடைய காசுல இருந்து கல்லூரிகள்லாம் கட்டணும், 6 கல்லூரி கட்டணும்னு திமுக அரசு முடிவெடுத்த போது கோர்ட்டுக்கு போயிட்டான் பார்ப்பனர்கள் பூரா. கோர்ட்டு சொல்லிருச்சு அது தவறே கிடையாது. நீங்கள் 1000 பேருக்கு அன்னதானம் தருவதை விடவும், 1000 பேருக்கு நீங்கள் உணவு தருவதை விடவும், புண்ணியங்கள் செய்வதை விடவும், ஏழை ஒருவனுக்கு எழுத்து அறிவித்தல் என்பது எல்லா புண்ணியங்களை விடவும் மேலானது என்று பக்தி மார்க்கத்திலே செழித்து விளங்கிய மகாகவி பாரதியார் போன்றவர்கள் கவிதையை பாடியிருக்காங்க. அப்ப கல்லூரி வேணாம், கல்வி வேணாம், அடிப்படை அறிவு வேணாம்னா எல்லாரையும் சங்கியாக்குறதுக்கு தானே கல்லூரி வேணாம்னு சொல்ற நீங்க.
அதை RSS சொல்லலாம், அதிமுக சொல்லலாமா? அதைத்தான் நம்ம கேட்க விரும்புறோம். இந்த சுற்றுப்பயணத்துல தொடர்ச்சியா பிஜேபிக்கு ஆதரவான அந்த கருத்தை பேசுற மாதிரி இருக்குல்ல. பிஜேபியாவே, அதாவது சந்திரமுகியாவே மாறிவிட்டால் என்று சொல்ற கங்கா மாறிட்டான்னு கதையில சொன்னது மாதிரி அவர் பழனிசாமியே மாறிட்டாரு மொத்தமா. அப்ப அவர்களுக்கு எவ்வளவு தந்திரம் இருந்தால் தங்களின் கருத்தை எல்லாம் அதிமுகவின் கொள்கைகளை குறித்து பாஜக காரன் பேசுவானா? அண்ணா பெரிய பேசிய கருத்துக்களை பேசுவார்களா? திராவிட நாடு வேண்டும் என்று அவங்க பேசுவாங்களா? அவங்க கருத்து தானே அவங்க பேசுவாங்க. இப்ப பாஜகவின் கருத்தை மட்டும் பழனிசாமி எதுக்கு பேசணும்? இவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்திருந்தால் திருமாவளவன் கூட்டணிக்கு வந்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரியவராக இருந்திருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு பின்னால் வந்திருப்பாங்க. இவர் என்ன செஞ்சாரு? நாடாளுமன்ற தேர்தலில் நான் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு மோடி வேண்டுமா வேண்டாமான்னு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் ஸ்டாலினுக்கு எதிராக போய் பிரச்சாரம் செய்யறாரு. ஸ்டாலின் என்ன பிரதமர் வேட்பாளரா? அப்பொழுதே பல பேர் சந்தேகப்பட்டாங்க, பிஜேபியின் கொள்கைகளை விமர்சிக்க மறுக்கிறார். அப்ப பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறது என்று பல பேர் சொன்னாங்க. ஆனா அவர் சத்தியம் பண்ணாரு, ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பும் சத்தியம் பண்ணாரு, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னாரு. இப்பொழுது அவர் தெருவா போறாரு. கொங்கு மண்டலத்துல செட்டிங் பண்ணி ஆளுகளை ரெடி பண்ணி சொந்தக்காரன் ஜாதிக்காரனை வச்சு ஊர்வலம் போகும்போதே அவருக்கு கூட்டம் போதுமான அளவுக்கு இல்லை. இப்ப சுத்தமா இல்லைன்றாங்க. இல்ல தென் மாவட்டத்துக்கு போனா அவன் நிலைமை என்ன ஆகும்? நல்ல வேலையை அவருக்கு Z+ பாதுகாப்பு கொடுத்தாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க? OPS ஆளுக கல்ல விட்டு அடிப்பாங்க. தண்ணி பாட்டில விட்டு அடிச்சா தென் மாவட்டத்தில் போனா என்ன ஆகும்? நீ தண்ணி பாட்டில விட்டு அடிச்சா நான் அழுகுன தக்காளியை விட்டு அடிப்பேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? சரி, நீங்க தனியா அதிமுகவை மீட்கிற பயணம், தமிழகத்தை காக்கிறோம் என்று சொல்லுகிற பயணத்துல நீங்க தனியா போக வேண்டியதுதானே? சனி பணம் தனியா போகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சேவலை கோவலை கட்டி விடுவாங்க. ஏன்னா சனிக்கிழமை ஒரு பணம் போற போது அது இன்னொரு உயிரை பறித்து கொண்டு போய் விடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது மாதிரி சனிப்பணம் தனியா போகாதுன்ற மாதிரி தேவையில்லாம எதுக்கு இந்த பாஜக எழுதிட்டு போறீங்க? அதனால உங்களுக்கு வாக்கு வங்கி வரப்போகிறதா? இவர் துணிச்சலா இருந்தாலும் வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், இங்க இருக்கிற RSS பாஜக பயங்கர தொடர்புல இருக்காங்க. அதனால இவர் அப்படி நிர்பந்தத்தால் கட்டுப்பட்டு இருக்காரு. வருமானத்துக்கு அதிகமாக யார் சொத்து சேர்த்தாலும், வரம்பு மீறி யாரெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் பதுக்கி வச்சிருந்தாலும், இன்றைக்கு அதை கண்காணிக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசு இருக்கிறது. அவர்களும் இந்த அமலாக்கத்துறையை அனுப்பி, வருமான வரித்துறையை அனுப்பி, ரெட்டலையை பறிச்சிருவோம் தேர்தல் ஆணையத்தை அனுப்பி தங்களுக்கு அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலே இருந்தவர்கள் மீண்டு கட்சியை காப்பாற்றுவதற்காக நான் சிறைக்கு போறதுக்கு கூட தயாரா இருக்கேங்கிற நிலைமைக்கு பழனிசாமி வந்தாருன்னா அந்த கட்சி காப்பாற்றப்படும். இல்ல நான் கும்பிடுறேன் சாமி அப்படின்னு சொல்லி கூட கும்பிட போட்டுக்கிட்டே இருந்தாருன்னா வருகிற தேர்தலோட அதிமுகங்கிற கட்சி காணாம போகும். அழிவின் விளிம்பின் காலமா அதிமுக? அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த தேர்தலோடு ஒன்று அதிமுக அழிந்து விடும். ஒருவேளை அதிமுகவை அழிய விட மாட்டேன் என்று அந்த கட்சியினுடைய விசுவாசிகள், தொண்டர்கள் விரும்பினால் பழனிசாமிக்கு இது முடிவுரை எழுதப்பட்டோம். பழனிசாமியின் தலைமைதான் அதிமுகவின் வீழ்ச்சிக்கு காரணம் என்கிற விமர்சனத்தை 2026 தேர்தலுடைய முடிவுகள் அவருக்கு அறிவிக்கும். இது மக்கள் எந்த மாதிரி, இந்த சுற்றுப்பயணம் எந்த மாதிரி பிரதிபலிக்கும் மக்களுக்கு? சுற்றுப்பயணம் இவர் மட்டுமே போகலங்க. ஊரணியில் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அவர் பயணத்தை தொடங்குகிறார். விஜயும் தொடங்குறாரு. விஜயும் அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசம் அவர் பயணம் தொடங்குறாரு. எல்லாருமே மக்களை சந்திக்க போறாங்க. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவர்களுக்கு தெரியும் திமுகவை எதிர்ப்பவன் எல்லாமே சிதறி கிடக்கிறான். தனித்தனி அணிகளாக 4 அணிகள். திமுகவை எதிர்ப்பவர்கள் மட்டுமே மொத்தம் 3 அணிகள். எனவே திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது 3ஆக சிதறுகிறது. சிதறுகிற போது அவர்கள் பெறுகிற பெர்சன்டேஜ் திமுகவை வீழ்த்தாது. திமுக பெனிஃபிட் இது, திமுகவிற்கு இது நல்லது. அதனால இன்றைக்கு பழனிசாமி போகிற நடைபயணமாக இருந்தாலும் சரி, விஜய் போகிற பயணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே திமுகவின் வெற்றியை உறுதி செய்வதற்குத்தான் பயன்படுமே தவிர இவர்கள் தங்களை ஒரு நாளும் நிலைநிறுத்த முடியாது. இது மும்முனை போட்டியா இருக்குமா, 4 முனை போட்டியா இருக்கும்? 4 முனை போட்டி தான். ஆளே இல்லைனாலும் ஓட்டே போடலைனாலும் நான் தனியா ஒத்தாளா தான் நிற்பேன்னு சுடுகாட்டுல தனியா வெட்டியா நிக்கிறது மாதிரி அரசியல்ல நாம் தமிழர் கட்சி நின்றுட்டு காணா இல்லையா? எல்லா தேர்தலையுமே சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. கட்சி பணம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கறது இல்லையே, நான் கரெக்டா நிக்கிறேன். நீங்க பணம் கொடுக்காம ஒத்தி வா சேப்பாக்க நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பணம் அவர் என்ன சொல்றாரு, வாக்காளர்களுக்கு கொடுப்பதில்லை, தானே வாங்கி வச்சுக்கிறாரா இல்லையா, வசூல் பண்றாரா இல்லையா? அதிமுகவை எதிர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அதிமுக பணம் கேட்கிறாரு. நான் பெரியாரை மோசமா பேசுறது மூலமா நான் திராவிட இயக்கத்தையே வீழ்த்த போறேன், திராவிடம்ங்கிற கருத்தையே வீழ்த்த போறேன்னு சொல்லி பிஜேபி கிட்ட பணம் எல்லா பக்கமுமே வசூல் பண்ணிடுறாரு. ஈழத்தமிழர்கிட்ட வசூல் பண்றாரு, சொந்த சாதிக்காரன்ட்ட வசூல் பண்றாரு, எல்லா பக்கமும் வசூல் பண்ணிட்டு எல்லா காசையும் கொடுக்காம, யாருக்குமே கொடுக்காம
தேர்தல் வந்துச்சுன்னா 400-500 கோடி நமக்கு லாபம் என்று நினைக்கக்கூடிய இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அதனால உங்கள்கிட்ட வர்ற காசை எங்களுக்கு பட்டுவாடா பண்ணுங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் சம்பாதிக்கிறார்கள், குறைந்தபட்சம் நமக்கு கொஞ்சம் கொடுத்தா என்னன்னு வாக்காளர்கள் நினைக்கிறான். அது சரியா தப்பா என்பது அப்புறம். ஓட் பேங்க் ஷேர் கூடுன்னு தான் அவர் சொல்றாரு, அதிரடியா பேசுறாருல்ல. இனிமே கூடாது. இளைஞர்கள் படையெல்லாம் அவருக்கு பின்னால் இருந்தது என்பது கடந்த காலத்தில் உண்மைதான். 8.2% வரைக்கும் வந்தார் என்பது உண்மைதான். ஆனால் அதிலே பெரும்பான்மையாக இன்றைக்கு ஒரு 5% விஜய்கிட்ட போயிட்டாங்க. 16 மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறி தமிழக வாழ்வுரிமை கட்சியை நடத்தக்கூடிய பண்ருட்டி வேல்முருகன் தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால பெரும்பாலான பேர் அங்கே போயிட்டான், பண்ருட்டி வேல்முருகன் பக்கம் போயிட்டான். தேமுதிகவோட நிலைமை எப்படி இருக்கு? தேமுதிகவினுடைய நிலைமை ஒரு தேய்பிறை காலத்தில் இருக்கிறது. அவர்களை யாருமே கூப்பிடுறதுக்கு தயாராங்க. அதனால அவர்களுக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கியும் இல்லை. 1% குறைவான 3/4% என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாக்கு வங்கி தேய்ந்து விட்டது. அவர்கள் வந்தால்தான் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும், திமுக ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது. மக்கள் நல கூட்டணியோடு அவர்களுடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டது. யாரோட கூட்டணி போவாங்க? அவர்களை பொறுத்தவரையில அவர்களுக்கான கூட்டணி என்பது பெரும்பகுதி அதிமுக கூட்டணியாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வர ஆசைப்படுகிறார்கள். திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு வழங்குறதுலேயே நிறைய நெருக்கடிகள் இருக்கிறது. அதனால ராமதாசும் கூட திமுக அணிக்கு வருவதற்கு விரும்புகிறார். அவங்களுக்கு 2 சண்டைகளா இருக்கு. 2 பாமகவாக அவர்கள் இருப்பார்கள். இவர் ஒரு செயல் ராமதாஸ் அணி திமுகவுக்கும், அன்புமணியினுடைய அணி பாஜக அணிக்கும் வேலை செய்யும். அதிமுக நிலைமை, அதிமுகவினுடைய நிலைமை இந்த தேர்தலிலே எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கிறார்களா? 2வது இடத்திற்கு அவர்கள் இருக்க முடியுமா அல்லது 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார்கள்? அப்ப பாஜக எதிர்க்கட்சியா வரும்? பாஜக ஒரு நாளும் வராது. அந்த இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பெர்சன்டேஜ் அடிப்படையில் பாஜகவை விடவும் வலிமையான ஒரு அமைப்பாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த ஓட் பேங்க் ஆதி தமிழோட ஓட் பேங்கை தான் ஒரு நாம் தமிழர் ஓட் பேங்கையும் அது பாதிக்கும், அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் அது பாதிக்கும், பல கட்சிகளினுடைய வாக்கு வங்கி. புதிய தலைமுறை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே விஜயின் மீது ஒரு பெரும் ஈர்ப்போடு இருக்கிறார்கள். அவர்களினுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பது இந்த தேர்தல் முடிவு செய்யும். நயினார் நாகேந்திரன் 2026 2029 தான் எங்களோட இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தன்னுடைய தோல்வியை அவர் பகிரங்கமாக ஒப்புக் கொடுக்கிறார். 2024 தேர்தல் நமக்கானது அல்ல என்றால் நம்ம யாரும் ஜெயிக்க போறது இல்லை, திமுக தான் திரும்ப வரும் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதனால நாடாளுமன்ற தேர்தல், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் தான் நமக்கானது என்று சொன்னார். மோடியை பிரதமராக்குவதை தவிர பாஜக காரனுக்கு வேறு வேலை தமிழ்நாட்டில் இல்லை என்று அவர் வெளிப்படையாக உண்மையை ஒப்புக் கொடுக்கிறார் என்ற அர்த்தம். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டு மற்றொரு நேர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.